பகவத்கீதையில எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா கர்மண்ணே வாதிகாரஸ்தே மகாபலேஷு கதாச்சனா. அதனுடைய உண்மையான அர்த்தம், அதாவது பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை செய் அப்படின்றது நாங்க புரிஞ்சுன்னு அர்த்தம். ஆனா ஒரு பலனை எதிர்பார்க்கி இதனால இது விளையும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பாதி நேரம் நம்ம ஒரு செயல்ல இறங்குறோம். உங்களது கருத்து என்ன? கண்ணன் கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதுல இது ஒரு ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. இந்த ஸ்லோகத்துல நிறைய கருத்து இருந்தாலும் அதை சுருக்கமா சொல்றேன். ஒரு செயலை செய்வதற்குத்தான் உனக்கு அருகதை. அதனுடைய பலனிலே ஆசை வைப்பதை செய்யாதே. ஒரு பலத்துக்கு ஒரு முடிவுக்கு நீ காரணமாக ஆகாதே. இப்படி சொன்னேங்கிறதுக்காக எதையும் செய்யாமல் இருந்து விடாதே. உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நீ யாரோ, அதற்குரிய செயல்பாடுகளை நீ புரிந்துதான் தீர வேண்டும். ஆனால் அதனுடைய பயனில் அதனுடைய பலத்தில் ஆசை வைக்காமல் செய் என்று கண்ணன் சொல்லுகிறார். இப்ப இத்தனை மார்க் வாங்கினா சாக்லேட் வாங்கி தரேன், சைக்கிள் வாங்கி தரேன், இதுல இருந்து ஆரம்பிச்சு விளக்கேத்தினாலோ பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாலோ உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற சொல்ற வரைக்கும் எத்தனையோ இடத்திலே இன்ன பலத்துக்காகத்தான் செய்ய சொல்றார்கள். ஆனால் கண்ணன் அதை நேரே எதிர்க்கிறார். அதை போல சாதாரணமான தாழ்ந்த பலன்களுக்கு புத்திய வைக்காதே, ஆசைப்படாதே. உயர்ந்த பயன்களை ஆசைப்படும். ஆத்மாவனுடைய முன்னேற்றத்தையும் ஞானத்தின் முன்னேற்றத்தையும் பக்தியினுடைய வளர்ச்சியையும் பெருமானை பற்றின அறிவையும் இதுகளை பலமாக கண்டிப்பாக நாம் கேட்கலாம். அதெல்லாத்தையும் வேண்டான்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் தாழ்ந்த இன்பத்துக்கு ஆசை வையாதேன்னு சொல்லுகிறார். லோகத்தில் எல்லாருமே அதற்காகத்தான் ஆசை வைக்கிறார்கள். ஏன் கண்ணன் கூடாதுன்னு சொல்றார்னால், அதை குறித்து நாம் எந்த செயல்பாடுகளை செய்தாலும் அதனால ஏற்படக்கூடிய பாவத்தையோ புண்ணியத்தையோ நாம் தான் சுமந்தாக வேண்டும். ஆனா பயனில் ஆசை வைக்காமல் ஒரு செயலை செய்துட்டோம்னால் அப்போ அதன் பாவம் அதன் புண்ணியம் ஆகியவை நம்மை தாக்காது. இது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ நான் ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு ஒருத்தரை வெட்டுறதுக்கு போறேன்னு வச்சுக்கோ, தப்பு தானே? கண்டிப்பா போலீஸ்ல இருந்து என்ன பிடிச்சிருவா இல்லையா? வாஸ்தவம் தான். அதே சமயத்தில் நம்முடைய சுதந்திர போராட்டம் நடந்து சொல்லி, சுதந்திரம் 1947 சுதந்திரம் பாரத தேசத்துக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வெகு நாட்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அப்ப எத்தனை வெட்டுதல் இருக்கல, எத்தனை துப்பாக்கி சூடு இருக்கல. அவர்களை யாரையும் நாம இந்த மாதிரி தவறா சொல்றதே கிடையாது. அவர்கள் எல்லாரையும் தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையோ? செய்த செயல் அதே தானே. கத்தி எடுத்துக்கொண்டு வெட்டுதலோ துப்பாக்கியால் சுடுவதோ ஒரே செயல். ஆனால் அந்த செயல் எந்த பயனுக்காக செய்யப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் அதற்குரிய தண்டனையோ ரிவார்டோ கொடுக்கப்படுகிறது. இப்ப அதே கொலை செயலை கொலைன்னே சொல்லக்கூடாது. எப்போது நாட்டு சுதந்திரம்ங்கிற உயர்ந்த பயனை மனதிலே கொண்டு போராடி இருந்தால், அதே கொலையை கொலைன்னு சொல்லி பிரிசன்ல கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் போட்டுடுவார். எப்போது பொருளை திருட வேண்டும்ங்கிறதுக்காக கொலை செய்திருந்தார். அப்ப ஒரே செயல் எந்த பயனுக்காக செய்யப்படுகிறதுங்கிறத குறித்து நல்லது தீயது என்று பிரிக்கப்படுகிறதோ இல்லையோ? இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். நாம எதற்காக பண்றோமோ அது குறித்து தான் பாவமோ புண்ணியமோ. அதனால தாழ்ந்த பயன்கள்ல எண்ணத்தை விட்டுட்டு உயர்ந்த பயனில் எண்ணம் கொள்ள வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, நாம் எடுக்கக்கூடிய செயல் உலக இன்பத்துக்காக நினைத்தால் அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். அது ஆத்ம இன்பத்துக்காக நினைத்தால் பனிஷ்மெண்ட் கிடைக்காது, ரிவார்டு தான் கிடைக்கும். அதனாலதான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய கர்மாவை செய்வதற்குத்தான் அருகதை படைத்தவன், அதை செய்துவிடு, பலத்தில் எண்ணம் வைக்காதே. தாழ்ந்த பலத்தில் எண்ணம் வைக்காதேன்னு அர்த்தம். பலத்தில் என்னன்னு எந்த பலத்திலையுமே கண்ணன் சொல்லல. அது தாழ்ந்த பயனுக்காக செய்யாதே, உயர்ந்த பயனை கருதி செய்வாய். அதுக்குன்னு நான் இப்படி சொன்னேங்கிறதுக்காக செய்யாமலே இருந்து விடாதே. இன்ஆக்ஷன் இஸ் நாட் அன் ஆப்ஷன்ங்கிறாங்க இல்லையா? அதை போலத்தான் செய்யாமலே இருந்து வர்றதுக்கு முடியாது. நாம கண்டிப்பா செய்யத்தான் வேண்டும். ஆனா செய்வது உயர்ந்த பயனுக்காக செய்ய வேணும். இப்போ ஒரு குழந்தை பெறணும், இல்ல ஒரு கல்யாணம் ஆகணும், ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கணும், இப்படிங்கிறதுக்காக பெருமாளை போய் பிரதட்சணம் பண்றோம்னு வச்சுக்கோ. ரொம்ப சின்ன விஷயத்துக்காக போய் கேட்டதா? அவரிடத்துல போய் பக்தி வேணும்னு கேட்டா பக்தி வந்துருத்துன்னு வச்சுக்கோ, நம்ம கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, வேலை கிடைச்சதோ இல்லையோ, ஊதிய உயர்வு கிடைச்சதோ இல்லையோ, நிம்மதி கிடைச்சிடும். பக்தி வந்துட்டபடியாலே.
ஆனா இந்த ஊதிய உறவிற்காக மட்டுமே நான் பிரதட்சணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த நிம்மதி வந்த உடனே அது டெம்பரரியா இருக்கும். ஏன்னா அப்ப அடுத்த ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டுருவேனே, அதுக்கப்புறம் அடுத்து பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவேனே. ஆனால் பெருமானிடத்துல நிரந்தரமான பக்தியை பிரார்த்தித்து அந்த உயர்ந்த பயனுக்காக நாம எந்த செயலை செஞ்சாலும் அது வந்துட்டபடியாலே எனக்கு மேற்கொண்டு எதுலையும் ஆசை போகவே போகாது. அதனால இது டெம்பரரி ரிசல்ட்ஸை காட்டிலும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்காகத்தான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தையே சொல்லியிருக்கார்.